ஹைடா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ்டா. நிறைய பேர் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுடா. ஓகேங்களா, தேங்க்ஸ். நம்ம ஜிக்குடைய பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்குல்லடா, அது அப்படியே பார்ட் 10 பார்த்தோம். ஏன்னா ரொம்ப டேஸ் ஆன மாதிரி இருக்குது அதை போட்டு. இன்னும் ஒரு பார்ட் அதை கம்ப்ளீட்டும் பண்ணிடுறேன். ஃபைனல் பார்ட் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஏன்னா அதுதான் நான் ரொம்ப டிலே பண்ணுறேன். சீக்ரெட் லவ் யூ சீக்கிரமே கொடுத்துறேன்டா. ஓகேங்களா, இப்போ தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். நான் சீக்கிரமே எல்லா பார்ட்டுக்குமே எதெல்லாம் நம்ம விட்டு வச்சுருக்கோமோ அது எல்லாமே போட்டுடலாம்டா. அப்புறம் நான் உங்கள்கிட்ட இன்னொன்று கேட்கணும். நீங்கள் யாராவது பார்த்துருப்பீங்களாடா, மை சைல்ட்ஹுட் லவ் கம்பேக். அது நான் ஃபைனல் இன்கம்ப்ளீட்டாக தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, நீங்கள் அதை யாரோ பார்த்துட்டு நான் அதுக்கு ஃபைனல் பார்ட் ஸ்பெஷலாக கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேங்களா, சரி ஓகேடா. இப்போ நம்ம ஜிக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ் பார்ட்னர் பார்ட் 10 போயிடலாம். நம்ம லாஸ்ட் பார்த்து எதில் விட்டுருப்போம் அப்படின்னா, நம்ம ஜங்குக்கு ஜிம்மினுக்கு அழகாக ப்ரப்போஸ் பண்ணி இவனை ஒரு மேரேஜே பண்ணியிருந்திருப்பாரு. இப்போ அங்கேருந்து போய் கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போ நம்ம ஜிம்மின் தான் போயிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹக் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சேம் டைம் ரொம்ப கில்ட்டியாக இருக்குன்றாங்க. ஏன்டா உனக்கு கில்ட்டி அப்படின்றாங்க. இல்லை ஹோபிக்காங்க அப்புறம் நான் பேரண்ட்ஸ் எல்லாரையும் நம்ம விட்டுட்டு இப்படி பண்ணியிருக்கலான்றாங்க. இங்கே பாரு, இது அவர் தான் தெளிவாக சொல்லியிருக்காரா. ஜஸ்ட் அவருக்கு உன்னை இந்த மாதிரி அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய ஆசைக்காக தான் மேரேஜ் பண்ணியிருக்காரு. உன்னை அவர் ஹஸ்பண்டாக வச்சுக்க பார்க்கணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரா. நீ விருப்பப்பட்டு தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்றாங்க. ஆமான்றாங்க. இப்பயும் அப்படி பேசிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி பேசினா அவர் என்ன நினைப்பாரு, நீயே சொல்லு அப்படின்றாங்க. ஆமாம் எனக்கு புரியுது அப்படின்றாங்க. இந்த மாதிரி அவர்கிட்ட போய் சொல்லாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன தான் சொல்லிட்டுருக்காங்க. நீங்கள் எல்லோரும் ஹாப்பி தானே அப்படின்றாங்க. நீ ஹாப்பினா நாங்களும் ஹாப்பி தான் சரியான்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் பேசு அப்படின்றாங்க. இப்போ ஜங்குக்கு தான் ஜிம்மின் தான் ஜங்குக்கிட்ட வராங்க. ஜங்குக்கு அப்படின்றாங்க, நீ ஹாப்பி தானேன்றாங்க. இல்லை உனக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்கான்றாங்க. இல்லை எனக்கு அப்படி கஷ்டமாக இல்லை, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீங்களே சொல்லுங்கள், உங்களை மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் உங்களை மாதிரி ஒருத்தவங்களுக்கு இருக்கும் யாராவது லாஸ் பண்ண நினைப்பாங்களா என்ன அப்படின்றாங்க. உண்மையை தான் சொல்கிறேன். ஆமாம், நீங்கள் ஜஸ்ட் என்னை லவ் பண்ணிவிட்டு அப்படியே விடணும்னு கூட நினைக்காம மேரேஜ் வரைக்கும் என்னுடைய ஸ்பெஷல் டேயில் இவ்வளோ தூரம் பண்ணும்போது நான் எப்படி இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுவேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் ரொம்ப லவ்வோட ஜங்குக்கிட்ட பேச. சரி ஓகே, நான் நீ ஹாப்பி தானேன்றாங்க. நான் ரொம்ப ஹாப்பி, எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே இன்றைக்கி நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக மாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. சரி அம்மா வீட்டுக்கு பேசலையான்றாங்க. இல்லை இங்கே நெட்ஒர்க் கிடைக்கலையே அப்படின்றாங்க. ஆமாடா, நம்ம இருக்கிறது ஐஸ்லாண்டில், அதனால் இங்கே கிடைக்காது. நம்ம ரிட்டர்ன் நம்ம பிளேஸ்க்கு போனதுக்கப்புறம் நீ பேசு அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ யூஎஸில் வேறு டைம் தானேன்றாங்க. ஆமான்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டின்னர் அரேஞ்ச் பண்ணி சாப்பிடலாமா. சரி ஓகேன்ட்டு இப்போ இவங்க எல்லாருமே போகிறாங்க. அழகாக அவங்களுக்கு ஒரு மாதிரி அங்கே உள்ள கல்ச்சரில் ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க வெட்டிங் அப்படி பண்ணியிருக்காங்களே, அதனால் 2 பேருக்குமே ஒரு ஒயின் மாதிரி கொடுக்குறாங்கடா. அது எப்படின்னா கப்பலாக ட்ரிங்க் பண்ணணும். இந்த மாதிரி ஹேண்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஜிம்மினுக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. இவங்களாம் என்கரேஜ் பண்ணுறாங்க, பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு. ஜிம்மினும் சரி ஜங்கும் சரி ரொம்ப அழகாக அந்த மாதிரி போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பண்ணுறாங்க. இதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக வீடியோவாக ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இது எல்லாமே மெமரிஸாக இருக்கணுன்றதுக்காக இவங்களுமே அதெல்லாம் ஃபோட்டோ பிக்லாம் நிறைய எடுக்கிறாங்க. இப்போது நம்ம காய்க்கு தாண்டா ஒரு ஃபோன் வருது. இவருக்கு ஒரு இந்த நெட்ஒர்க்குக்கு ஒரு கால் வருது. அப்போ அவர் பார்க்குறாரு நம்ஜூன் அப்படின்ருக்கு. அப்போ கொஞ்சம் தள்ளி போயிட்டு சொல்லுங்க ஏங்குறாங்க. என்னடா எப்போதுமே ஜங்கு இந்த டைமுக்கு வந்துடுவான், ஆனால் இன்றைக்கி ஏன் வரவே இல்லை, என்னாச்சு, நீ எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை எங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பார்ட்டி இருக்குது, அதில் அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு வந்துருக்கோன்றாங்க. ஓ அப்படியா, ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்லன்றாங்க. நான் மறந்துட்டேன் இன்ஃபார்ம் பண்ண, கொஞ்சம் ரொம்ப லாங்கில் வந்திருக்கோம், நாங்கள் வந்துடுவோம் ஏங்கன்றாங்க. ஓ சரி அது அப்படி சாப்பிட்டீங்களாட்டோம். நாங்கள் சாப்பிட்டோம், இது ஆல்மோஸ்ட் பார்ட்டி கூட ஓவர் ஆக போகுது, நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேடா பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கட் பண்ணிடுறாரு. இப்போது இங்கே காய் ஜங்குக்கிட்ட சொல்கிறாரு, இங்கே பாரு ஹேங்லாம் கால் பண்ணிட்டாங்கடா, நம்ம எங்கிட்ட போகணும்டா அப்படின்றாங்க. இருடா போகலாம் கொஞ்சம் எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே டின்னர் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு, ஜங்குக்கு நீங்கள் இவ்வளோ தூரம்லாம் பண்ணுவீங்கன்னு நினச்சி பார்க்கல என்னோட ஜிம்மினுக்காக அப்படின்றாங்க. ஏன் அப்படின்றாங்க. இல்லை நீங்கள் லவ் பண்ணுறீங்க எல்லாமே எனக்கு தெரியும், ஆனால் நாங்கள் நினச்சோம் எப்படி நாங்கள் அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் பேரண்ட்ஸ்கிட்டலாம் பேசிட்டு ரொம்ப பொறுமையாக தான் எல்லாம் பண்ணுவீங்கன்னு நினச்சோம். ஆனால் நீங்கள் என்ன இவ்வளோ எல்லாத்தையுமே டக்குன்னு எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்க, உங்களோட மேரேஜே ஆகிட்டு இப்போது அப்படின்னு சொல்கிறாங்க. காய் மேலே சொல்கிறாரு, நான் கூட ஜஸ்ட் பர்த்டே தான் செலிப்ரேட் பண்ண சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லி தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணேன். அப்புறம் தான் சொன்னால் வெட்டிங் ரிங் செலெக்ஷன் பண்ணி இது கொடுத்தா அந்த ரிங் காமிச்சான். எனக்கு புரியவே இல்லை எதுக்கு ரிங்லாம் அப்படின்ட்டு. அப்புறம் லாஸ்ட்டாக தான் சொல்கிறோம் மேரேஜே பண்ணிக்க போகிறேன், ஆனால் ஜிம்மின் ஓகே சொன்னான் மட்டும் அப்படின்னு சொன்னான். எனக்கு நான் நம்பவே இல்லை. இங்கே பார்த்தா தெரியுது இந்த அளவுக்கு வரும் நான் நினச்சே பார்க்கல. அதுவும் ஜிம்மின் நீ இதுக்கெலாம் அக்செப்ட் பண்ணுவோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஜிம்மின் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்ல.
அப்போது ஜிமின் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை என்னைக்கா இருந்தாலும் இது எங்களுக்கு நடக்க தான் போகுது. அது இன்றைக்கி நடந்துச்சு அவ்வளோதான். எங்களோட பேரண்ட்ஸ் முன்னாடியும் எங்களுக்கு இது நடக்கும். ஆனால் இது ஜங்குக்கோட ஹாப்பினஸ்க்காக இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் ரொம்ப ஹாப்பி தான் இதில் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களே சொல்லுங்கள், இவரை மாதிரி ஒரு பர்சனை யாராவது வந்துட்டு மிஸ் பண்ணுவாங்களா என்ன அப்படின்னு சொல்ல, ஜங்குக்கு ஒரு மாதிரி ஷையாது. இப்படி ஜிமின் இப்படி எல்லாருக்கும் இப்படி ஓப்பனாக அப்படி பேசுறது இப்படி. ஏன்னா ஜிமின் இந்த மாதிரிலாம் பேச மாட்டார்ல, அதனால் அவருக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. எங்களுக்கு இங்கே பாரு ஜிமின், நீ தான் அப்படி பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்க, ஆமாம் நான் தான் அப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி டேஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு அந்த இடம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா. சரி இப்போ நம்ம எல்லோரும் கிளம்பலாமா, நம்ம டைம் ஆகிடுச்சி அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. இவங்க வரும்போது வந்து ஹெலிகாப்டரில் தானே வந்திருப்பாங்க. இப்போ ஜங்குக்கு என்ன பண்ணுறேன்னா, தனித்தனியாக போக வேண்டாம், நம்ம வந்து ஒரு ஜெட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நம்ம ஒன்றாவே போயிடலாம், ஏன்னா டைம் ஆகுது அப்படின்னு சொல்லவும், ஏன்னா நீங்கள் ஜெட் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா, ஆமாம் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன், நம்ம அதிலே போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே சேம் ஒரே ஜெட்டில் தானே வராங்க. வந்துட்டு இங்கே வந்துட்டு அவங்க எங்கே வந்து இங்கேருந்து போயிருப்பாங்க இல்லையா, அதே சேம் அந்த பிளேஸ்க்கு தான் வராங்க. வந்துட்டு லேண்ட் ஆகிடுறாங்க. அப்புறம் நம்ம ஜங்கு கேட்குறாரு, ஜிமின் நீ வந்துட்டு நாங்கள் வந்து வீட்டில் ட்ராப் பண்ணுவான்றாங்க. இல்லை நாங்கள் போயிடுறோம், நீங்கள் போங்க, நீங்களும் காயும் போங்க, நாங்கள் வந்துட்டு போயிடுறோம் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் சைன் ஹாப்பி பர்த்டே அப்படின்றாங்க. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய்ட்டு ஹக் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர்கிட்ட ஒரு கிஸ் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு சரி பத்திரமா இரு, நாளைக்கு நான் கால் பண்ணுறேன், அப்புறம் பேரண்ட்ஸ் கிட்ட பேசு என்ன அப்படின்றாங்க. சரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த பக்கம் கிளம்பிடுறாங்களா. அவங்களும் அங்கே வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ இங்கே நைட்டு வீட்டுக்கு ஜிமின் வந்துடுறாரு. இப்போது ஜிமினுக்கு வந்து கால் வருது. இவர் இங்கே வந்து ரீச் ஆனதுமே ஒரு ஃபோன் வந்துட்டு நெட்ஒர்க் எல்லாமே இங்கே உள்ளதுக்கு வந்துடுது. டக்குன்னு கால் வருது. பார்த்தா ஜேக்கப் தான். அது வீடியோ கால் தான் பண்ணுறாரு. அதுவும் உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் பக்கத்துலேயே இருக்காங்க. இவர் அட்டன் பண்ணதுமே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் சேம் டைம் விஷ் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் மாம், டேட் அண்ட் ஹயாங் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஹாப்பியாக இருக்கடான்றாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நாங்கள் இல்லாமையான்றாங்க. இல்லை இங்கே என்ன நான் வந்துட்டு அந்த மாதிரிலாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க நிறைய எனக்கு சர்ப்ரைஸ்லாம் பண்ணாங்கன்றாங்க. அப்படியான்ட்டுக்கும் ஆமாம் அப்படின்ட்டு, அதாவது ஜங்குக் பண்ணதை வந்துட்டு இவங்க பண்ணதை மட்டும் ஜஸ்ட்டு சொல்கிறாரு. ஓகேடா, நீ நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம், நான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இல்லாமல் நீ செலிப்ரேட் பண்ணுறியா அதனால தான்றாங்க. பரவாயில்ல ஹயாங், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஆனால் உங்களை மிஸ் பண்ணுறேன்றாங்க. சரிடா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அங்கே ஹாப்பியாக தானே இருக்கன்றாங்க. நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே. அவங்க வந்துட்டு 3 பேருமே அகைன் ஒன் டைம் விஷ் பண்ணிவிட்டு சரி டைம் ஆகுதுடா நீ தூங்கு அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு காலை கட் பண்ணிட்டு அவருக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் ஹேண்டை வந்து பார்க்குறாரு, அந்த ரிங்கை வந்துட்டு இருக்கிறத. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், நான் இந்தளவுக்கு ஹாப்பியாக இருந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இது எல்லாமே. நான் இங்கே வந்தேன், ஜஸ்ட்டு ஒரு இன்டர்னாக வந்தேன். உங்கள் மேலே நீங்கள் என் மேலே ஃபாலோ ஆனீங்க, நான் உங்கள் மேலே ஃபாலோ ஆனேன். கொஞ்ச நாள் இது எல்லாமே நல்லா போச்சு. இப்போ என்னென்னா நீங்கள் என்னை மேரேஜ் வரைக்கும் பண்ணிக்கிட்டீங்க. நீங்கள் என்னை எவ்வளோ லவ் பண்ணுறீங்க. இல்லை நான் வந்துட்டு சம்டைம்ஸ் நினைக்கிறேன், நான் வந்து டிசர்வான ஒரு பர்சனாக அப்படின்னு எனக்கு தெரியல. அந்தளவுக்கு நீங்கள் லவ் பண்ணுறீங்க, கேர் கொடுக்குறீங்க. இல்லை நான் ரொம்பவே லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாரு. அவர் ஹேண்ட் எடுத்துகிட்டு இதையெல்லாம் இவங்க இருந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு நாங்கள் கூட அப்படி தான் திங்க் பண்ணுறோம், நீ ரொம்ப லக்கி பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஜங்குக் மாதிரி ஒரு பர்சன் கிடச்சிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் டீஸ் பண்ணேன். நீங்கள் என்ன தூங்கவே இல்லையான்றாங்க. இல்லைடா வா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே போய் படுத்துக்கிறாங்க. இப்போ அந்த சைடு ஜங்குக் சைடு பார்க்கலாம்டா. ஜங்குக்கு அவர் ரூமில் அது சேம் தான் இதே தான் திங்க் பண்ணுறாரு. நான் வந்துட்டு யோசிக்கவும் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டேன், உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் மட்டும். ஆனால் நீ அக்செப்ட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை தெரியுமா. வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி, உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற நேம் வந்து இப்போ எனக்கு இருக்குது. உன்னை நான் அனுப்பும்போது என்னுடைய ஒய்ஃபாக நான் அனுப்புவேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இது எல்லாத்துக்குமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு. ஃபர்ஸ்ட் நான் ஃபால் ஆனதுலேருந்து நீ எனக்கு நான் ஒவ்வொரு டைமும் நான் உங்ககிட்ட எதெல்லாம் அக்செப்ட் பண்ணுறனோ அது எல்லாத்தையுமே நீ அப்படியே எனக்கு வந்து பண்ணிடுற, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என் லைஃப்பில் வந்து ஒரு லக்கி சாம் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அந்த ரிங்கை பார்த்து தான் பேசிகிட்ருக்காரு. நாளைக்கு அவனை பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீலாக எனக்கு இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் ஜஸ்ட்டு நீ என்னுடைய பாய் ஃப்ரெண்ட், நான் நாளைக்கு வந்துட்டு நீ என்னுடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ என்னோடய ஒய்ஃபாக இருக்க. நாளைக்கு உன்னை மீட் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மாதிரி பேசிட்டு அவர் வந்து தூங்கிட்டாருடா. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜங்குக்கு வந்துட்டு நிறைய வந்து ட்ரெஸ்ஸை வந்து மாறி வந்து செலெக்ஷன் பண்ணிகிட்டே இருக்காரு போடுறதுக்கு. இப்போ காய்தாங்க ரெடி ஆகிட்டு வந்திருக்காரு ஜங்கு கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு. அப்போ ஜங்குக்கு ரூமுக்கு வந்துட்டு அவர் வந்து பார்க்குறாரு. ஜங்குக்கு என்னடா பண்ணுற அப்படின்றாங்க. காய் எனக்கு இது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷர்ட் வைக்கிறாரு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காய் இது எனக்கு நல்லா இருக்குமா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா உனக்கு எது போட்டாலும் நல்லா தானே இருக்கும், இன்றைக்கே அப்படி கேட்குற, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் எங்கன்னா வெளில போகிறோமா அப்படின்னு சொல்லி கேட்க. இல்லைடா அப்படின்றாங்க. அப்புறம் எதுக்கு இப்படி கேட்குற அப்படின்றாங்க.
ஏய் நீ என்ன மறந்துட்டேன்றாங்க. நான் என்ன மறந்துட்டேன் அப்படின்றாங்க. இங்கே பாரு எனக்கு மேரேஜ் ஆகிட்டு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய ஒய்ஃபை மீட் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க வேணாமா கூட அவங்க பார்க்கும்போது நான் ரொம்ப அழகாக இருப்பேன் அப்படின்றாங்க. காய்க்கு ஒன்றுமே புரியல, என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாண்டா ஜிமின் வந்துட்டு இவ்வளோ நாள் வந்துட்டு என்ன வந்துட்டு ஒரு சிஓ ஒரு பாய் ஃப்ரெண்டாக இருந்தேன்டா நான் அவனுக்கு. இப்போ நான் அவனுக்கு ஹஸ்பண்டில் ஒரு ஹஸ்பண்டாக பார்க்குறதுக்கு லுக்கு நல்லா இருக்கும்டா அப்படின்றாங்க. காய்க்கு ஒன்றுமே புரியல. சங்குக்கு நீ தானா அப்படின்றாங்க. நான் தான்டா, ஏன் அப்படிங்கிறாங்க. இல்லைடா என்னென்னமோ பேசுகிறடா, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்றாங்க. என்ன புரியல உனக்கு அப்படின்றாங்க. இங்கே பாரு உனக்கு இதெல்லாம் புரியாது. ஆமாம் நீ உன்கிட்ட சொல்கிறதுலாம் வேஸ்ட்டு. சரி அட்லீஸ்ட் சொல்லு இதில் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷர்ட்டை வைக்கிறாரு. இங்கே பாரு ஒன்று பார்த்தா ஒரு சிஓ மாதிரி தெரில, ஏதோ வந்துட்டு பாய் ஃப்ரெண்டு டேட்டிங் போகிறதுக்கு ரெடி அவங்கள அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான்றாங்க. அப்படி இல்லைடா, ஜிமின் என்னை பார்க்கும்போது இன்றைக்கி கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவாக க்யூட்டாக இருக்கணுன்றாங்க. நீ எக்ஸ்ட்ராவாக க்யூட்டாக தானே இருக்க, நீ இதில் ஏதாவது ஒரு ஷர்ட்டு போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆகுது அப்படின்ற அவங்க கூட அப்படிலாம் யோசிக்க மாட்டேன், நீ தான் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் ஜிமின்மே இந்த பக்கம் இதாண்டா பண்ணுறாரு. இன்றைக்கி அவர் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு ஸ்பெஷலாக தெரியணும், எதை போடுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஷர்ட்டை எடுத்து வச்சுட்டே இருக்காரு. என்னோடய ஃபேவரட் ப்ளூ தான், அதுவும் ப்ளூ கண்டிப்பாக நல்லாயிருக்கும், எனக்கு பிடிச்சது. ஆனால் அவருக்கு நான் ப்ளூ போட்டாலும் பிடிக்கும் தானே சொல்லிட்டு அவர் இங்கே ஒரு ப்ளூ கலர் ஷர்ட்டை போட, இங்கே சேம் ஜங்குக்கு தான் பண்ணுறாரு. ஜிமினுக்கு ப்ளூ தான் ரொம்ப பிடிக்கும், அப்போ நான் ப்ளூ கலர் ஷர்ட்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு மேலே ஒரு பிளாக் கோட் தான் போட்டிருக்காரு. இது நல்லா இருக்கும்ல காய் அப்படின்றாங்க. கோட்டை போட்டு ஷர்ட்டையே கவர் பண்ணிட்டேன், அப்புறம் இது என்னடா நல்லா இருக்கான்னு கேட்குறேன் அப்படின்றாங்க. அதனால் இது நல்லா தானே இருக்கும்ன்றாங்க. இது நல்லா தானே இருக்குது, வாடா இதுக்கு மேலாம் எதுவும் நீ சூஸ் பண்ணாதடா, எனக்கு டைம் இல்லை, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். சரி போகலான்னு சொல்லிட்டு அவர் கீழே இறங்குறாரு. இப்போ ஜிம் தான், பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்கடா அப்படின்றாங்க. எல்லாம் ஏங்க வேண்டாம் அப்படின்றாங்க. ஏன்றாங்க. இல்லை இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறாரு. அப்போ ஜங்குக்கு பார்க்குறாரு காயை. அப்போ வந்துட்டு கிட்ட போயிட்டு அவர் தான் சொல்கிறாரு, இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே ஒன்றா சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும், நீ எப்படி மைண்டில் திங்க் பண்ணி வச்சுருக்க தானே அப்படின்றாங்க. எப்பட்றா காய் எல்லாமே உனக்கு தெரியுதுன்றாங்க. அவங்க கூட தான் நான் குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாது, அவா வந்து தோட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே போகிறாங்க. காய் ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, ஆமாம் ஒரு வேளை அவன் சாப்பிட்ருவோம் தானே என்ன பண்ணுவான்றாங்க. அதெல்லாம் நான் சாப்பிட்ருந்தாலும் பரவாயில்ல, அவனை எனக்கு நான் ஃபீட் பண்ண சொல்லுவான்றாங்க. ஐயோ என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் வந்து ஒரு மாதிரி பேசிட்டு வரேன். உனக்கு பொறாமடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு ரொம்ப பொறாமை அப்படின்னு சொல்லிட்டு காய் வந்து ஃபுட்டுமே ஆர்டர் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஜெமின் வந்துட்டு ஒரு மாதிரி ஷையாக இருக்கிற காரில் வரும்போது இவங்கெல்லாம் பார்க்குறாங்க. ஏன்டா இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்கிறேன். இல்லை எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஆனால் ஏன் ஷையாக இருக்கு உனக்கு? இல்லைடா நான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டேவாக அவர் வந்துட்டு நான் எப்படி அவரை வந்து நான் ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியலன்றாங்க. என்ன நம்ம இங்கே வந்து எவ்வளோ நாள் ஆகுது, இங்கே பார்த்தா 5 மந்த் ஆகிடுச்சிடா, இன்னும் 1 மந்த்து தான் இருக்குது, நீ என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவங்க நம்ம பாய்ஸ்லாம் கேட்க, அது இவ்வளோ நாள் வேறு மாதிரி. அவங்க இவங்களுக்குலாம் இப்போ தான் அது ஞாபகம் வருது. அப்படியா நீங்கள் வந்துட்டு இப்போ உங்கள் சிஇஓ மீட் பண்ண போகிற ஹஸ்பண்டை மீட் பண்ண போகிறீங்க அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஜிம்மில் டேஸ்ட் பண்ண பாருங்கள், நீங்களே டேஸ்ட் பண்ணுறீங்க என்னன்றாங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு இப்போவே இவ்வளோ வைக்கப்படாத சரியா, அங்கே போய் கொஞ்சம் நீ ஷை ஆகணும், கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள டேஸ்ட் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க. ஃபைனலாக இவங்க இங்கே வந்து ரீச் ஆகிடுறாங்கடா. ஜங்குக்கு ஆல்ரெடி வந்திருப்பாரு, அவரோட கேபினில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இங்கே நம்ம ஜிமின் வந்ததுமே இவங்க எல்லாம் சொல்கிறாங்க, போயிட்டு பேசிட்டு வா அப்படின்றாங்க. போகணுமான்றாங்க. ஏன் உனக்கு போகணும் தோணலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் ஜிமின் எதுவுமே சொல்லாமல் ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு சரி போயிட்டு வரேன்றாங்க. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் ஒழுங்காக சாப்பிடாம கூட வந்திருக்க, அவரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு போகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வேறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேற்கு நல்லா டீஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அங்கேருந்து காய் தான் வராரு. வந்துட்டு ஐயோ இவங்க கூடலாம் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு பசியோடு தெரிய வேண்டியதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்ல, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு கேட்க, நான் சாப்பிடவே இல்லை தெரியுமா மேற்கு அப்படின்றாரு. ஏன் அவனுக்கு காசு இல்லையா என்ன பண்ணுறாங்க. இவன் ஒருத்தன் இங்கே பாருடா, அவங்க மார்னிங்கே வந்துட்டு என்னென்ன அலப்பறம் பண்ணாரோ அது அப்படிங்க போது சொல்லிடுறாரு. என்ன சொல்கிறான்றது ஜங்குக்கு இப்படிலாம் பண்ணாரான்றது. ஆமாடா இப்படிலாம் பண்ணுறான்டா காலையிலேயே, இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமா, நான் என்னோடய ஒய்ஃபை மீட் பண்ண போகிறேன் அப்படின்லாம் சொல்கிறான் அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு தான் ஒரே சிரிப்பு வருது. அப்படிலாம் சொல்லிட்டாரா மார்னிங்கன்றவங்க அப்படிலாம் சொல்லிட்டான், அது கூட பரவாயில்ல. இப்போ உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கூட அம்மா அந்த ஜிமின் சாப்பிடுவோம் தானான்றாங்க. அவன் ஒழுங்காகவே சாப்பிடல, வீட்டில் அரைக்குறையாக சாப்பிட்டுட்டு சீக்கிரமாக போகணுன்ற எக்ஸைட்மெண்ட்டில் வந்திருக்கான்றாங்க. சேம் இதே தான் அவனும் அங்கே பண்ணியிருக்கான்டா. இங்கே வந்துட்டு அங்கே பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டே ஒய்ஃப் கூட தான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கான்றான்றாங்க. ஐயோ இவங்க பண்ணுறதுலாம் ஒரு பக்கம் க்யூட்டாக இருக்குது, ஆனால் ஒரு பக்கம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் கேட்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. சரி நம்ம ஒர்க் பண்ணலாமான்ட்டு இன்னும் கேட்கலாம். சரி நம்மளாம் ஒர்க் பண்ணலாம் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே அப்படியே நம்ம ஜிமின் சைட் பார்த்தா ஜிமின் போயிட்டு அவன் டோரை தானே லைட்டாக தான் ஓப்பன் பண்ணியிருப்பாரு, அவர் நாக் போட பண்ணல, டைரெக்டாக வேறு போயிட்டு ஓப்பன் தான் பண்ணுறாரு. ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு ஹக் பண்ணி ஒரு மாதிரி தூக்குறாரு. ஜங்குக்கு என்ன பண்ணுறீங்கன்றாங்க. ஏன் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்புறம் இங்கே பாருங்க விடுங்க அப்படின்றாங்க. இல்லை நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தூக்கி ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்காரு. ஐயோ இங்கே பாருங்கள் எனக்கு ஒரு மாதிரி நீங்கள் சுற்றுறது மயக்கம் வர மாதிரி இருக்குங்க, கீழே இறக்கி விடுங்க ஜங்குக் அப்படின்றாங்க. ஓ சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி உட்கார வச்சிடுறாரு. உட்கார வச்சுட்டு ஆமாம் எப்படி உன்னுடைய நேற்று எப்படி போணுச்சு உனக்கு அப்படின்றாங்க. எல்லாமே நல்லா போணுச்சு உனக்கு தெரியுமா. அப்புறம் அந்த மாமன் டேட் அண்ட் ஹயாங் 3 பேருமே கால் பண்ணியிருந்தாங்க, வீடியோ காலில் பண்ணாங்க, பேசினாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னாங்க. நீ ஹாப்பி தானே நேற்று அப்படின்றாங்க. நான் ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்றைக்கி எனக்கு எதாவது ஸ்பெஷலாக இருக்கான்றாங்க. உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்றாங்க. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே நான் வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம வந்திருக்கேன்றாங்க. சாப்பிட்லையா ஏன் அப்படின்றாங்க. உங்க கூட தான் சாப்பிட்ணுன்னு வந்திருக்கேன்ருக்காங்க. ஆனால் நான் சாப்பிட்டேனேன்றாங்க. சாப்பிட்டியா அப்படின்னாங்க. ஆமாம் சாப்பிட்டேன்றாங்க. இல்லை நீ என் கூட இப்போ சேர்ந்து சாப்பிட்டே ஆகணும், எது எனக்கு ஃபீட் பண்ணணுன்றாங்க. ஃபீட் பண்ணணுமா. ஆமாம் மார்னிங்கே வா. ஆமாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவர் கிட்ட கேட்க சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போய் ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு இவருக்கு வந்து ஃபீட் பண்ணுறாரு. ஜிமின் ஜங்குக்குமே எனக்கு தெரியும் நீ எப்படி கண்டிப்பாக சரியாக சாப்பிட்டுக்க மாட்டேனே இந்த ஆக்காமி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்குமே ரொம்ப க்யூட்டாக அழகாக ஃபீட் பண்ணி விட்றாங்க. இப்போது இவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜங்குக் தாண்டா ஜிமினை அவர் அழகாக அவரோட செஸ்ட்டோட ஒரு மாதிரி அவரோட ஹெட் வந்து வச்சுக்கிறாரு. உட்கார வச்சுட்டு நீ ஹாப்பி தானே ஜிமின்றாங்க. நான் ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா ஜங்குக் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க. ஏன்றாங்க. இல்லை இவ்வளோலாம் நடந்ததுக்கப்புறம் உங்களை விட்டுட்டு நான் போகணுமா அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் உன்கிட்ட பல டைம் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது சரியா, கண்டிப்பாக நீ போய் தான் ஆகணும். அதுவும் நான் தான் சொல்லியிருக்காங்க உன்னை எந்த மாதிரி என்னோடய வீட்டை கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் நான் கூட்டிகிட்டு வருவேன். இந்த மேரேஜ்ன்றது வந்துட்டு என்னோடய ஹாப்பினஸ்க்காக உனக்காக வந்து இன்செக்யூராக எப்பவும் ஃபீல் பண்ணிடக்கூடாது அங்கே போயிட்டு அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணி வச்சுருக்கேன் சரியா. அதனால தான் நான் இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணினேன், மற்றபடி எதுக்காகவும் இல்லை சரியா. நீ வந்துட்டு இதெல்லாம் போய்ட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நீ எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் சரி நான் எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் சரி நீ ஒன்று வந்து நான் நினச்சிட்டு தான் இருக்க போகிறேன், நீ எனக்கு நினச்சிட்டு தான் இருக்க போகிறேன். அதுங்க பாரு இனிமேல் நான் வந்துட்டு உனக்கு சொந்தமான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிங்கு கூட காமிச்சிட்ருக்காரு. ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் இங்கே ஹேண்டு கூட அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹேண்டு ஜங்க் கூட ஹேண்ட் 2 பேரோட ஹேண்டி வச்சுட்டு ஃபோனில் வந்து ஒரு பிக் எடுக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க அப்படின்றாங்க. இல்லை இது வந்துட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல அதனால் வந்துட்டு நான் மெமரியாக வச்சுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த ஹேண்டை வந்துட்டு பிக் எடுத்து வச்சுக்கிறாரு. நானே பக்கத்தில் இருக்கேன் நீங்கள் எதுக்காக இதை மட்டும் பிக் எடுக்கிறீங்கன்றாங்க. இல்லை இதை பார்க்குறப்போலாம் நம்மளுக்கு மேரேஜ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல அதனால தான் சொல்கிறாங்க. ஐயோ நீங்கள் என்னென்னமோ பண்ணுறீங்க அப்படின்றாங்க. அப்புறம் வந்துட்டு உன்னை பேசணுன்றான்றாங்க. சொல்லுங்கன்றாங்க. இல்லை நம்ம ஒயன் இருக்காங்கன்றோம். ஆமாம் அவள் என்கிட்ட ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருக்காடான்றாங்க. என்ன சொல்கிறீங்கன்றாங்க. ஆமாம் அவள் யாரோ ஒரு பர்சனை லவ் பண்ணுறாளண்டா, ஆனால் அவள் வந்து சொல்லவே இல்லையாம்மா அவங்கக்கிட்ட, இப்போ அவங்க சொல்ல முடியாத தூரத்தில் இருக்காங்கன்னு சொல்கிறா அப்படின்றாங்க. என்ன சொல்கிறீங்க புதுசாக எனக்கு புரியலையேன்றாங்க. இல்லை நான் இப்போ வந்துட்டு உன்கிட்ட சொல்லிடுறேன், அவங்க ஒயன் லவ் பண்ணுறது ஹோபியை தாண்டாடுறாங்க. ஏன்னா என்னோட அண்ணாவையான்றாங்க. ஆமாம் அவள் ஹோபியை லவ் பண்ணுறாளாம், அவள் வந்துட்டு இங்கே இருந்த வரைக்குமே சொல்லவே முடியலையா அவங்களால. எல்லாருமே வீட்டில் இருந்தாங்களா, அவர் என்ன நினைப்பாருன்ட்டு பயந்துட்டே இருந்தாலாம்மா. இப்போ அவர் ஊருக்கு போனது ரொம்ப சேடாக இருக்கா. அவள் யார்கிட்டையுமே இதெல்லாம் ஷேர் பண்ண மாட்டா. என்கிட்ட அவள் வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக பார்க்குறாளா, அவள் என்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவா. இதை அவள் என்கிட்ட சொன்னாடா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி. நான் வந்துட்டு உன்னோட பர்த்டே வருதா அதை செலிப்ரேட் பண்ணணுன்ற அந்த இதுலேயே வந்துட்டு அதை விட்டுட்டேன். நீ என்னடா சொல்கிற உனக்கு ஓகே தானேன்றாங்க. எனக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள். அவள் ஏன் ரொம்பவே நல்ல பொண்ணு, ஹோபிக்கு அவருக்கு அவங்க கிடைக்கிறது ரொம்பவே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் சரியா. ஹோபி வந்து லக்கியாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஒயின் வந்து அவ்வளோ க்யூட்டான ஒரு பொண்ணு, நல்ல பொண்ணு கூட, அது உங்கள் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அவங்க அங்கே வந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி தானே. ஹோபிக்கு அங்கே தான் ஓகேவாக இருந்தால் எனக்கு போதும் அப்படின்றாங்க. அதான் அவர்கிட்ட சொல்லவே இல்லையாமண்டான்றாங்க. நீங்கள் இன்னும் ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக நம்ம அங்கே போனதுக்கப்புறம் நான் பேசுகிறேன், நம்ம அப்பா அம்மா கிட்ட நான் பேசுகிறேன். ஈவன் இதை வந்துட்டு அரேஞ்சாக கூட பண்ணி வைக்கலாம், நீங்கள் ஒயன்கிட்ட சொல்லுங்கன்றாங்க. நீ உண்மையாக தான் சொல்கிறேன் எனக்கும். ஆமாம் நான் சொன்னால் கண்டிப்பாக கேட்பாங்க. ஹோபி ஹயாங் இது வரைக்கும் யாரையும் ஸ்டில் லவ் பண்ணவே இல்லை, அதனால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அவங்க வந்துட்டு கண்டிப்பாக கேட்பாங்க ஓகேவான்றாங்க. எனக்கு வந்துட்டு ஒயனை ரொம்பவே பிடிக்கும், அதனால் நீங்கள் வந்துட்டு ஒயன்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஜங்குக்தா தேங்க்ஸ்டா. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே பசங்க ஒயன் வந்துட்டு ஒரே பொண்ணா ரொம்ப செல்லமாக வர எங்கள் கூடவே வந்து வளர்ந்துருக்கா. அதனால் நான் ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணேன். அது ஹோபி ஹயாங் தெரிஞ்சதும் எப்படிடா நம்ம வந்து சொல்கிறது, எப்படி பேசுறது, அவருக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சொல்கிறாங்க. ஃபீலிங்ஸ் இல்லைன்னா என்ன, மேரேஜ் ஆனால் எல்லாமே சரியாயிடும். அதுவும் ஒயனை போய் யாரும் லவ் பண்ணாமல் இருப்பாங்களா என்ன. நீங்கள் விடுங்க, நான் கண்டிப்பாக அங்கே போய்ட்டு பேசுகிறேன். இன்னும் 1 மந்த் தரேன். நாங்கள் போனதுக்கப்புறம் அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு இது வந்து ஒரு அரேஞ்சாக பண்ணலாம், அவங்களுமே செட்டில் ஆகிடுவாங்க. ஹோபி ஹயாங்க்கும் ஒரு பேர் கிடச்சிடுவாங்க,
அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துடுவேன்ல, நம்ம ஒயனை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே விட்டுட்டு நான் இங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல எனக்கு ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு போயிட்டு அவர் சீக்ஸ்லாம் அவர் கிஸ் பண்ணுறாரு. நீ என் லைஃப்பில் வந்து எவ்வளோ பெரிய வந்துட்டு கிஃப்ட்டு தெரியுமா நீ எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம இங்கே பாருங்கள் இன்னும் 1 மந்த் தான் இருக்குது, இனிமேல் வந்துட்டு ஒர்க் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், இதை வந்துட்டு நம்ம சின்சியராக இப்போ நாங்கள் பண்ணணும், ஏன்னா நீங்கள் எங்களை நம்பி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க நாங்கள் இப்போ அதெல்லாம் யார் கேட்டான்றாங்க. இல்லை இந்த ஒர்க் வந்துட்டு கண்டிப்பாக நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள் சீக்கிரமாக அங்கே போகணுன்றாங்க. ஆமாம் போகணும், அதை மட்டும் கொஞ்சம் பேசாமல் இராதுப்பா, நீ போகணுன்ற வேர்டை மட்டும் கொஞ்சம் சொல்லாமல் இரு அப்படின்றாங்க. ஓகே நான் அதை சொல்லலைங்க, ஆனால் நான் வந்துட்டு சீக்கிரமாக இந்த ஒர்க்கெலாம் பண்ணணும், கொஞ்சம் நீங்களும் இந்த ஒர்க்கு உங்களுக்கு நிறைய இருக்குல்ல, நீங்கள் இந்த ஒர்க்காலேயே நிறைய ஒர்க் வந்துட்டு பெண்டிங்கில் வச்சுட்டு இருக்கீங்கன்றாங்க. ஆமாம் இப்போ நான் அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்குறேன், எனக்கு புரியுது, இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு சீக்கிரமே வந்துட்டு இந்த இதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களை முடிச்சு கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன்றாங்க. சரிடா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் எனக்காவது திங்க் பண்ணியிருக்கீங்களா, இல்லை என்கிட்டலாம் எதாவது சொல்லலாம்னு சொல்லிட்டுன்றாங்க. இல்லை நான் அப்படி ஒரு திங்க் பண்ணவே இல்லை, ஏன்னா என்னால் இப்போ யாரையுமே வந்துட்டு நான் பிலீவ் பண்ண முடியல, டக்குன்னு வந்துட்டு எப்படி இதெல்லாம் போய் சொல்கிறது, கொஞ்சம் டைம் ஆகட்டும், நீ அங்கே போனதுக்கப்புறம் தான் நான் பேசணும், ஏன்னா இங்கே இருக்கும்போது யாரும் வந்துட்டு உன்னை ஹர்ட் பண்ணிடக்கூடாது, அதனால தான் நீ அங்கே போனதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் பேசிட்டு என்னோடய பேரண்ட்ஸோடு அங்கே நான் வருவேன், வந்துட்டு நான் எப்படி நினச்சனோ அதே மாதிரி ஒன்று கூட்டிகிட்டு வரேன் என்னன்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சரி இப்போ நான் போய் ஒர்க் பண்ணவான்றாங்க. சரி இதெல்லாம் கொடுத்துட்டு போடான்றாங்க. இப்போ என்ன கொடுக்கணுன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை உங்ககிட்ட கேட்குறது வந்துட்டு வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிட்டு அவரே வந்துட்டு கிட்ட பக்கமாக எடுத்து ஒரு மாதிரி லாங் கிஸ்ஸாக பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே ஜிம்மினுக்கு ஒரு ஹாப்பி தான், அவருமே வந்து டீப்பாக வந்து அவருமே பேக் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காரு. சரி ஓகே இப்போ என்ன விட்றீங்களா, நான் போட்டான்றாங்க. சரி இப்போ நீங்கள் போங்க மை டியர் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு மாதிரி சொல்ல, சரி ஓகே நான் போகிறேன், நான் போய்ட்டு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்க வந்துடுறாங்கண்ணா. இங்கே நம்ம காயன்மும் இவங்கெல்லாம் தான் வந்துட்டு ஒர்க் வந்து ரொம்ப கொஞ்சம் வந்து இன்னுமே ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகுது. இப்போ இவங்க வந்துட்டு ஒரு 2 வீக்ஸ் அப்படியே பாஸ் ஆகிட்டே இருக்குடா. அதாவது ஜிம்மி ஜங்க் கூட ஜஸ்ட் இப்போ பேசுறது மட்டும்தான், அது தாண்டி வெளியே போகல, அந்தளவுக்கு வந்துட்டு ஒர்க் வந்து போய்கிட்டே இருக்குது ஸ்பீடாக, ஏன்னா அவங்க வந்து ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்துட்டு இவங்க வந்து 5 மந்த்ஸ் 2 வீக்ஸ் ஆகிடுச்சு, அதனால் வந்துட்டு இன்னும் 2 வீக்ஸ் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப வந்துட்டு ஒர்க் வந்து ரொம்ப ஹார்டாக பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்குமே அப்படி தான், இங்கே ஜங்குக்குமே நிறைய பெண்டிங் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருமே அதை தான் பார்த்துட்ருக்காரு. இவங்க வந்துட்டு முன்னாடி மாதிரி வந்துட்டு அதிகம் வந்துட்டு அந்த மாதிரி கொஞ்சிட்டு அப்படியே ரொமான்ஸே பண்ண முடியல, அந்தளவுக்கு இவங்களோட ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. இப்போ அந்த 1 டே தான்டா ஈவினிங் ரொம்ப ஜிம்மின் வந்து டயர்டாகவே ஆகிட்டாரு, அப்படின்னா ஒர்க் வந்து அந்தளவுக்கு ஹெவியாக போயிட்டுருக்கிறதுனால நம்ம ஜங்கு தான் பார்க்குறாங்க. என்னாச்சுடா ஏன் இப்படி இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்றாங்க. ஆமாம் எங்களுக்கு ஆல்மோஸ்ட் இது ஃபினிஷ் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான், அப்படி ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா இது வந்துட்டு இதுக்கான இது கண்டிப்பாக வந்து வின் ஆகும்ல ஜங்குக்கு அப்படின்றாங்க. கண்டிப்பாக வின் ஆகும்டா, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், நீ ஏன் பயப்படுறேன்றாங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குண்டா. அப்போலாம் உனக்கு டவுட்டே வேணாம், நீங்கள் பண்ணுற ஒர்க்கே பார்த்து நானே சொல்லுவேன், இதான் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக வின் ஆகும், நீ வந்து கவலைப்படாதன்றாங்க. நீங்கள் எங்களை நிறைய நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்றாங்க, அது வந்து கொஞ்சம் கண்டிப்பாக ஒர்த்தானது தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்ல, ஜங்குக்கு வந்துட்டு ஒரு கர்ச்சீஃப் எடுத்து ஜிம்மோட ஃபேஸ்லாம் அழகாக வந்துட்டு ஒரு மாதிரி வைப் பண்ணி விட்றாரு, ஏன்னா ரொம்ப ஸ்வெட்டாக ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிறதுனால. அப்படி வந்துட்டு நீங்கள் என்னை எவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறீங்கன்றாங்க. அப்புறம் நான் பார்த்துக்காம வேறு யார் பார்த்துப்பாங்க என்னுடைய ஒய்ஃபை அப்படின்னு சொல்ல வந்துட்டு, எனக்கு இப்போலாம் ரொம்ப மிஸ் பண்ணுறது தெரியுமா, டைமே இல்லை பேசுறதுக்குன்றிருக்கோம். ஆமாம் எல்லாம் சரியாயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஜிம்மி ஒரு மாதிரி அழகாக ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஆஃபர் பண்ணுறாரு. இன்றைக்கி எங்கன்னா வெளில போகலாமா அப்படின்றாங்க. இல்லை இன்றைக்கி வேண்டாம், ஒரு 2 டேஸ் போகட்டும், இந்த ஒர்க் இன்னும் கொஞ்சம் இதாகட்டும், நான் வந்து போகலான்றாங்க. சரி ஓகே அட்லீஸ்ட் நான் ஒன்று ட்ராப் பண்ணவான்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம என்ன கூட செஞ்சோம்னு சொல்கிறாரு, நான் ஜங்கு கூட வரேன், நீங்கள் வந்துட்டு நீங்கள் நம்ம காரில் போயிருக்கீங்களான்றாங்க. சரிடா ஒன்றும் பிரச்சனை இல்லைவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஒரு காரில் போகிறாங்க. அப்போ ஜிம்மி டிரைவர்கிட்ட ஜங்கு சொல்கிறாங்க, நீங்கள் ட்ரைவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜங்குக்கான ஜிம்மி வந்து பேக் சைடில் தானே உட்காந்துருக்காங்க. ஜிம்மின் அப்படியே ஜங்கு கூட ஜஸ்ட்டில் அழகாக தூங்கிட்டே வராரு, சாஞ்சிட்டு பேசக்கூட இல்லை அவர். ஜங்குக்கு இதெல்லாம் வந்துட்டு பெருசாக ஃபீல் ஆகலை. ஏன் அப்படின்னா எப்படின்னா வந்துட்டு அவர் பேசுகிறான்றது தான் வருத்தமே இல்லை, அவர் தூங்கிட்டு வர்றது வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக ஒரு மாதிரி தூங்க வச்சுட்டு வராரு, ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்காரு அப்படின்னு அவருக்கு ஃபீல் ஆகுதுனால. நீ வந்துட்டு இப்படி இருக்கிறதே எனக்கு போதும், மற்றபடி பேசணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் எதுவுமே எனக்கு இல்லை, நீ இப்படி பக்கத்தில் இருக்காது இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி அவருக்கு வந்து பார்த்துட்டே வராரு ஜங்கு. ஜிம்மின் வந்துட்டு ஃபைனலாக ஜிம்மோட அப்பார்ட்மெண்ட்டும் வருது. சரிடா நீ பத்திரமா அவர் டேப் பண்ணுறாரு ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சா அப்படின்றாங்க. சரி நான் போய்ட்டு வரவான்றாங்க. சொல்கிறாங்க. இப்போது அவர் முன்னாடி பார்க்குறாரு டிரைவர் அந்த போங்க ஸ்ட்ரைட்டாக தான் பார்த்துட்ருக்காங்க. ஜிம்மின் ஜங்குக்கும் வந்துட்டு ஒரு மாதிரி அழகாக லிஃப்ட் வந்து லைட்டாக ஒரு பெக் பண்ணிட்டு போகலான்னு பார்க்குறாரு. ஜங்குக்கு அப்படியே ஒரு ஹேண்டை கொஞ்சம் ஜிம்மினோட ஹேண்டை பிடிச்சி பக்கத்தில் இன்னும் எடுத்து டீப்பாக ஒரு மாதிரி கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிவிட்டு ஐ லவ் யூ அப்படின்றாங்க. ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்து போன்னு சொல்கிறாங்க. பாய் அப்படின்னு சொல்லிட்டு
இவர் வந்து இறக்கி விட்டுறாரு. இவருமே இங்கே உள்ளே வந்து அவங்க வீட்டுக்கு வந்துடுறாருடா. இன்னும் வந்துட்டு ஒரே பார்ட்டில் இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களாடா. ஃபைனல் பார்ட்டு அழகாக கொடுத்துடலாம், கொஞ்சம் லாங் டியூரேஷனில். இந்த பார்ட் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதில் வந்துட்டு இன்னும் அந்த பார்ட்டில் வந்துட்டு நிறைய எமோஷனலும் மிக்ஸ் ஆகிருக்கும், நிறைய லவ் எல்லாமே ஹாப்பி எல்லாமே அதில் மிக்ஸ் ஆகி வரும் ஓகேங்களா. ஒரு 15 மினிட்ஸ் டியூரேஷனில் அதை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஓகேடா, இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய், டேக் கேர்.